டான்சராக நடித்துக் கொண்டிருக்கும் ராதாச்செல்வி அவர்களுக்கு பொன்னாடி சொர்க்கப்படுகிறது. போடுங்க போடுங்க. அட இங்க ஏய் பயந்த சுவாமடி இங்க வந்து நின்னு அடி நீ லம்பாடி முண்டை அவளை புடிச்சு நிக்காத நீ போனே அவளோட கட்ட உன் குடும்பம் குண்டிய தூக்கிடுமே நீ பாப்பா ஏய் எல்லாரும் புடிச்சு முண்டை ஓடி ஆளம் பச்சைல பரவாயில்லையே எங்க அக்கா 47வது மாமாவை பாத்துருச்சு. உன் குடும்பம் குண்டிய தூக்கிடுமியா உன்னைய கெடுத்து விடுவா. ஆம்பளை தான் இப்ப கூட ரேப் பண்றான்னு இப்ப பொம்பளை கிளம்பிட்டா. பப்பனுக்கா ரொம்ப புகழ்ந்து பேசியிருப்பாரு. என் மூஞ்சியை பார்த்தா பேண்டா கிளவி எந்திரிக்காது. ஒரு பெரிய மோடி பேரன் உண்மைதானே? ஆமாம், அழகு இல்லைன்னா என்ன, அது இருக்குல்ல. உள்ளதை வச்சு நல்லது பண்ணணும். என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசணும். ஏப்பா சாப்பா வருவா அவள்கிட்ட வச்சுக்கணும். தண்டராஜு தண்டு கலண்டு போயிடும். சரியா? அதனால முதல்ல சபை வணக்கத்தை தெரிவிச்சுட்டு வந்தமா சிறப்பாக தொழிலை செஞ்சோமா சம்பளத்தை வாங்கணுமா போட மாட்டிருக்கணும். அதனால ஆரம்பிச்சிடுவோமா? அப்போ வணக்கம்ப்பா. ஆமாம், இது என்னப்பா எலுமிச்சம்பழம் வச்சிருக்கீங்க? என்னம்மா பெண்கள் வாடை வரக்கூடாதுன்னா? என்னக்கா இல்லை பெண்கள் வாடை அண்டக்கூடாதுன்னா? யாரு நான் டிஸ்டியா? சரி, இன்னைக்கு எதுவும் பேச முடியாமல் ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன். அதனால பப்புனு வந்ததுக்கப்புறம் பேசிக்கிறேன். யூடியூப் சேனலுக்கு கொடுத்துருக்கும் அன்பண்ணன் மாயகுலம் மாதவனனுக்கும் என் தம்பி பாண்டியவர்களுக்கும் நாடக கலைஞர்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு ஆடியோ சமைத்து கொண்டிருக்கும் அன்புள்ளத்துக்கு சிறின வப்பாட்டியை பறி கொடுத்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காம சிறி முதல் நல்ல கலகலன்று 2 ரூபா காசு இல்லையா? இல்லை இந்த எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு தான். நேற்று சூப்பராக இருந்துச்சு. நல்ல மைக் செட் நல்லா இருக்குண்ணே, அருமையாக இருக்குது. அதனால் ஆரம்பிச்சிடுமா? மரியாதைக்குரிய அன்பு மைத்தினர் திரு நிதியரசன் அவர்கள் ரூபாய் 201 அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார்கள். நன்றி, நல் வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ வேணாலும் அன்பளிப்பை வாரி வாரி வழங்கலாம். சரிங்களா? எப்படிப்பட்ட பாட்டெல்லாம் போடுறாங்க பற்றியில. அதனால் மதனே இன்னைக்கு தம்பிக்கு வேற பிறந்த நாளாக சும்மா நிக்காதீங்க, நான் சொன்னபடி வைக்காதீங்க.
எப்படி வந்தோம்னா இப்படி நிற்கணும், மழை மாதிரி வரணும், இடி மாதிரி போய்கிட்டு இருக்கணும், எந்த இடத்துல எதை பண்ணணும் அப்படின்னு தெரியுது. என்னங்க மாமா ஓயாமல் தட்டுறீங்களா? உங்களுக்கு சவுண்டு ஏறலையா? உங்களுக்கு சவுண்டு ஏறலையா? பனியில் உனக்கு மட்டுமா பதக்குது, எனக்கு தாண்டா பதத்து கிடக்குது. வாயை மூடுறா முதல்ல. ஆமாம், சாம்பார் புளிக்கூட்டு எனக்கு தான் பதத்து கிடக்குது. அடுப்பு இருக்கு, வேணா போய் ஏறி உட்காரு. தம்பி உனக்கு என்ன வேணும்? நான் அக்கா இல்லையாடா? அப்படியா பேசுவே? பப்புனுக்கார் வந்து நம்ம பேண்ட கலவி எந்திரிக்காதுங்கிறேன். என்ன பார்த்தா ஆளு நீ நல்ல மனுஷட்டா உன் கொட்டையே சரியில்லை, நீ உத்தராட்ச கொட்ட மாட்டிருக்கிற. ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்போ அப்போ. அதனால எப்படி பாட போற தெரியுமா? செவாலியா சிவாஜி கணேசே எனக்கு பட்டம் கொடுக்கலாம்னு இருந்தார். இடிச்சவா பட்டம். ஆமா, கொடுத்த மனுஷங்களாம் எங்கிட்ட இருக்கிறாங்கன்னு தெரியல. மிஸ்டர் மதன் அவர்களே, நான் பாட வேண்டும் என்றால் நீங்க என்ன பண்ணணும்? 4 பேர் வாசிக்கணும். உங்க வாசிப்புக்கு நான் பாடிட்டேன்னு வச்சுக்கோங்க, உனக்கு நான் வப்பாட்டின்னு அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்குறேன். இன்ன வரைக்கும் அக்கா அக்கான்னு பேசின ஊர் உலகம் தப்பா. ஏன் நீ தான் அக்கா தங்கச்சிங்கிற, அப்புறம் உன்னையும் தப்பு தப்பா பேசலையா? யாரு நீயா? நீ பெரிய சொரட்டை பையடா. நீ என்ன சொல்றியா? நீ சின்ன சொரட்டை, நான் பெரிய சொரட்டை. ஒழுக்கமா இருந்துக்க, ஒழுக்கம் கட்டவனே. அக்காவாமே கூட பிறந்த குரலை அந்துக்கிட்ட போது நொக்கா நொக்க. நான் எவனையாவது அண்ணன் தம்பி சொல்லி பார்த்துருக்கியா? சொல்லுவேன். அப்பாங்கிற வார்த்தைக்கு மறுவார்த்தை சொல்ல மாட்டேன். அண்ணன் சொன்னோம்னா அன்னைக்கே சொல்லிய முடிச்சு விடுவாங்க. அதனால அந்த வார்த்தையே எனக்கு பிடிக்காது. மைக் செட்டுக்காரே, உண்மைக்குமே என் கப்பு உனக்கு தான். ஓட்ட கப்பு இது நாடகம் அப்படி புக்காகும். பேத்துக்கு நல்லா ஆப்ரேட் பண்ணினா அக்கா 2 கிளுகிழுப்ப தருவேன். உன்னை கேட்டாங்க அடையில ஐயே ஐயே எதை பேசினாலும் ஏடா கூடமா பேசுகிறான். நான் என்ன ஒன்று ஏற்றுப்பா எக்கோ ஏற்றுப்பா. என்ன மண்டே ஆட்டிக்கிட்டு இருந்தாரு? இந்த நாக்கை சுழற்றுறது, இந்த புருவத்தை தூக்கி காமிக்கிறது, இந்த கம்பெனி கொடுக்குற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டே வெதர் வீங்கி போயிரு உனக்கு. நான்சென்ஸ் கண்ட ப்ரூட்டி தேட்டி பிலோ. அதுக்கு அர்த்தம் தெரியாம தான் நானே சொல்லிக்கிட்டு கிடக்குறேன். எனக்கு அர்த்தம் மருமக மீனாட்சி சொல்லி கொடுக்கும். கடலை கொள்ள ஒருத்தர கடலை கொள்ள ஒருத்தர கடலை கொள்ள ஒருத்தே அந்த காடப்புறா அந்த காடப்புறா கலைஞ்சுடனே இங்கு கலங்குதுங்க எம் மனசு எம் மனசு எம் மனசு. சின்ன சின்ன சீசாவில ஏன் சின்ன சீசாவில நான் சேர்த்து வச்சு சிகுனா போட்டு சிகுனா போட்டு சிகுனா போட்டு அத்தடியில ஆலமரம் ஆலமரம் நான் பெரிய சுரட்ட ஆலமரம். இப்படி மூடி வச்சிருந்தோம்னு வச்சுக்கவே பல பேர் இதுக்குள்ள என்ன இருக்குன்னு சுத்திக்கிட்டே திரிவாங்க. சொரட்டன்னு வச்சதே நீ உங்க குடும்பம் தாண்டா சிவனன்னு இருங்கடா முதல்ல. ஆமா, இப்படி படக்குன்னு திறந்து காமிச்சிட்டா மக்கா திறந்த வெளி மனசுடா அப்படின்னு நினைப்பாங்க. அதனால அக்கா பத்தி உனக்கு எல்லாமே தெரியும் நினைக்கிறேன். நீ திருந்தல முதல்ல முன்ட்டு. அப்புறம் என்ன சொல்ல? மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது இந்த வெள்ளிடெல்லாம் வந்து வந்து கூடுது. எப்ப வர போற மதனு எப்ப வர போற 10 தழை பாம்பா என்ன கொஞ்சம் வர போற மல்லி
மல்லிப்பூ வச்சு வச்சு வாட்டுது இந்த வெள்ளிலெல்லாம் வந்து வந்து கூடுது மல்லிப்பூ வச்சு வச்சு வாட்டுது இந்த வெள்ளிலெல்லாம் வந்து வந்து கூடுது மாமா எப்ப வர போற நீ எப்ப வர போற இவள பாப்பா என்ன கொஞ்சம் வர போற சந்திக்கக்கூடிய வீரா சந்திகளும் சகலகலா வல்லவென்று போற்றக்கூடிய தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் கொல்லங்குடி தன்ராஜ் அருமையான பெருச்சின் பேச்சாளி வந்தோடனே என்ட்ரன்ஸில் அழகாக பேசினார். அதுவும் பொண்டாட்டியை பற்றி ஒரு கதை சொன்னார். கோயிலுக்கு போய் சாமி கும்பிட பொண்டாட்டி உள்ளே போயிருச்சான். ஊரை கொண்டாந்து வெளியில் விட்டுட்டாங்களாம். ஏப்பா பொண்டாட்டினா என்ன அப்பாட்டினா என்ன சொல்லு பாப்போம் வித்தியாசம். நீ சின்ன பையன் நான் கழட்டு முட்டாடா அடே இல்லை என்ன உன் வாயை மூடிக்கிட்டு மதனு உன்னை எச்சரிக்கிறேன் இதோட ஞாபகத்தில் வச்சுக்க. அதனால அழைப்போமா கொல்லங்குடி தன்ராஜா. அழகான பொண்ணுதான் அது கேட்ட கண்ணுதான் அழகான பொண்ணுதான் அது கேட்ட கண்ணுதான் அழகான பொண்ணுதான் அது கேட்ட கண்ணுதான் ஆற்றலாணி கோட்டையிலே வந்துட்டார் எம்ஜிஆர். கண்ணாடியை பற்றியெல்லாம் கண்ணகரேர்னு நீ ஜெயலலிதா நிற்கும் போது நான் எம்ஜிஆர் நிற்க தானே நின்று ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டு பேருமே மண்டையை போட்டா அப்புறம் ஜெயலலிதாம்மா எவ்வளோ நல்லவங்க அழகானவங்க. துருத்தியை மூடிட்டு வாக்காரும் ராதாச்செல்வி பணத்துக்காக என்ன மறந்து அவன் கூட போனியே என் தங்கமான மனச மறந்து ஊர்ல போனியே நான் ஊர்ல இல்லாத போது நீ அவன் கூட போனியே நான் ஊருக்கு வந்த பார்க்கும் போது அவன் கூட போனியே ராதா செல்வி ராதா செல்வி நிப்பாட்ட முதல்ல எப்படி எங்க அக்காவை பத்தி கரெக்டா சொல்றீங்க. விளக்கமாறு பிஞ்சு சிவனன் உட்கார்ந்துக்க. இந்த தமிழ்நாட்டுல இந்த பாட்டு தான் ட்ரெண்ட். யார் யாரி முதல்ல முகரைய பாரு. முகரைய பக்கத்துல காக்கல மட்டும் தள்ளி பாரு. என்ன பண்ண போற? நீ என்ன பண்ண போற? நீ என்ன புடிங்கி காயறா? நீ என்ன அப்படியே கிழிச்சு கேப்பனோட போறியா? நான் வேற யார்ட்டயும் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் வேற யார்ட்டயும் பண்ண முடியாது. ஒண்ணட்டே ஒண்ணு பண்ண முடியாது. இல்ல உனக்கிட்ட வந்தோனே நான் அப்படியே சொதக்கி படுத்துறேனா? உன்கிட்ட வந்தோனே அப்படியே நாங்க சொன்னங்கி படுத்துறோமா? துண்ட போடுனே அப்புறம் பாத்து போறேன். வாங்க நீங்க நான் பேசிக்கிறேன் ஏதா இருந்தாலும். பொத்தி விடு அவளை பொத்தி. வானே. கூப்பிடுறாரு பாருங்க. சொல்றேன் பேரை கூட சொல்ல தைரியம். என்ன கேளுங்க. எங்க அண்ணன் கூப்பிடுறாங்க. அண்ணே யாரண்ணே? சார் சொல்றேன் சார் சொல்றேன். இங்கு டான்ஸராக நடித்துக் கொண்டிருக்கும் ராதாச்செல்வி அவர்களுக்கு பொன்னாடி சொருகப்படுகிறது. போடுங்க. ஏய் பயந்த சுவாமி அடி நீ லம்பாடி முண்டை அவளை பிடிச்சிருக்காத. நீ போனே அவளோட கேட்டா உன் குடும்பம் குண்டிய தூக்கிடுமே.
இப்ப பொம்பளை கிளம்பிட்டா பொன்னாடை அணிவித்த அன்பு கிராமத்தார் ஆழம்பேரி கிராமத்தார்களுக்கும் இளைஞர்களுக்கும் என் மாமா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். போடுன்னு சொன்னா உடனே போடணும். அதான் மனிதாபிமானம். நான் பாடல 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 அப்படின்னா உடனே அப்புறம் விளங்காதான் நினைச்சிருவாங்க. நீ மாமான்னு சொன்ன உடனே அவரு லேசா மூக்க சிந்தி பாக்குறாரு. பொம்பளை சோக்கு கேக்குது. பொம்பளை சோக்கு யார் அடி முதல்ல அனாசிய பத்தி என்கிட்ட பேசாத. அதிகமா பேசுற பெண்ணை கண்டாலும் எரிச்ச மசாலா. அதிகமா பேசுற ஆம்பளைல கண்டாலும் சுத்தமா எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீ பேசுனா அப்படியே பெரிய சொற்பொழிவா ஆட்டி பொளந்து. நாங்க சொற்பொழிவு பேசுறோம், நீ அப்படியே இலக்கண கச்ச விளக்கண கச்ச. முகரே பாரு முகரே. முகரே பார்க்காதடா. இங்க பாரு. என்னடா? என்னத்த நீ பொம்பளை நீ என்னத்த சாதிக்க போற? ஆம்பளை இல்லனா பெண்ணு இல்ல. பொம்பளை எல்லாம் ஆம்பளைக்கு எந்த வேலையுமே கிடையாது. நீ இல்லாம நாங்க வாழ்ந்துருவோம். நீ இல்லாம நாங்களும் வாழ்வோம்யா. நீ வாழவே முடியாது. எதுக்கு நீ கேக்குற? நீ எடுத்துக்காட்டு கூட நீ என்ன வேணாலும் செஞ்சு பாரு. சட்டம் போடுற. என்ன வாழ முடியாதுன்னு. அப்படி கிடையாது. உன் சட்டமா? ஒரு விஷயம் தவிடால. நீ என்ன சொல்ல வர? நீ கொல்லங்குடியில இருந்து வந்து என்ன வேணாலும் பேசிப்பலாமா? செல்வி நீ புதுக்கோட்டையில வந்து எதை வேணாலும் பேசலாம் கேட்டுக்கிட்டு போ. இழுச்சாயின்னு என்ன நினைக்காத. என்ன? எத்தனை வச்சுக்க குறும்பி அந்து வராங்க. எக்கு தப்பா ஆகி போய் ஞாபகத்துல வச்சுக்க. எத்தனை வச்சுக்க உனக்கு பாவடா புருமா இப்படி. நீ எப்ப போடுவன் தாண்டி காத்துக்கிட்டு இருக்க. முதல்ல போடுற. உன்னை போட்டாலும் குளுப்புதா இருக்கு. 10 மணிக்கு வந்து பாடுற பாடுற. உன்னை போடுறது உடனே பேசாம மானாமர பாட்டு கிழிச்ச முதல்ல. பண்ணி குட்டிய கட்டி புடிச்சிட்டு ஏறிக்கிட்டு இருக்க. அதுக்கு பொம்பளை இடம் கொடுத்தா தான் நீயும் போடலாம். அடே அப்பா நீ இப்படி கையில அடிச்சிட்டே சாவ வேண்டியதா. அப்ப ஆம்பளை இல்லனா நீ அடியே மலட்டு முண்டடி நீ. என்னடா நார போயிட. ஏண்டா என் பரியாரத்துக்கு படுத்துறவனே. அடி ஓடி பூந்துக்கு ஏத்து விடுறவனே. தோத்துக்கு தொண்ணாதுக்குறவனே. அடி ஓடி காராச்சுக்கு காத்துக்குறவனே. ஏமாதுக்குறவனே. அடி ஓடி பக்கற கக்கறவனே. இடியா படி சூடு டாக்கி ஆல் ரவுண்ட் கர வச்சவனே. சுத்தத்துக்கு சூப்பி போடுறவனே. அடி ஓடி மைசூர்காருக்கு மைத்துக்கு வச்சவனே. அடி ஓடி இட்லிக்கு நம்ம பையில வச்சவனே. அடி ஓடி பீத்த சிக்கி. ஓமட்டுக்கு ஆசைப்பட்டால குழம்பு வேணும் முடி. அடி அம்மா வீட்டு அப்படியே பெரிய திருநெல்வேலி அல்வா மாதிரி அப்படியே புடிச்சுட்டு. அடி ஓடி ஏய் என்னடா பேசுறாவ? ஏய் என்ன? நீ பொம்பளை பேசினா நாங்க ஊரா பல்ல பொளந்துக்கிட்டு போயிடும். நீ பேசினா இன்னைக்கு நான் பேசினா கசக்குமா? இந்த மாதிரி என்ன ஒரு ஆம்பளைய சர்வசாதாரணமா நீ கேள்வி கேக்குற. ஏன்னு கேக்குறேன். இந்த மாதிரி நான் ஒரு நொடி போகாத உன்னைய கேக்குறதுக்கு. என்ன கேட்க போற? ஏன் கேளு. அதே ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? ஆம்பளை சண்டை ஓட்டா எந்த விஷயத்துக்கு சண்டை ஓடுவானோ அதுக்கு மட்டும் தான் போடுவேன். சரிங்க. ஆனா பெண்ணு சண்டையை பாத்திருக்கியா? பைப்படி சண்டை எல்லாம் பாத்திருப்பேன். இவங்க போடுறது சண்டையா இருக்கும். வேற சண்டையை பேசி முடிப்பாங்க. ஆமா உன்னைய பத்தி தெரியாது ஏண்டி அடுவட்ட முண்டை. நீ கற்பையா 4 வருஷம் வச்சிருந்தவ தானே அப்படின்னு இந்த அக்கா ஆரம்பிக்கும். அந்த அக்கா சொல்லும் ஆமா ஆமா நீ பெரிய யோக்கியம், நீ பெரிய கண்ணகி பத்தினி உத்தமி, நீனு தாண்டி பாண்டிய 15 வருஷமா வச்சிருந்த அப்படின்னு இந்த அக்கா ஆரம்பிக்கும். இதுதான் பொம்பளை பேச்சு. ஆம்பளை அப்படி பேச மாட்டேன். இந்த உட்கார்ந்து இருக்க தாய்மார்களுக்காண்டி இந்த பெண்களுக்காண்டி நான் மரியாதை கொடுத்து இன்ன வரைக்கும் நீ ஒரு பெண்ணுன்னு அப்படின்னு ஓ மரியாதையில பொட்ட விழுத கழுதைய விட்டு ஓட்ட விடணும். ஓ மரியாதை ஓ மதுரையில 2 அடி அடிக்க, ஓ முகரையில முள்ள விட்டு அடிக்க. ஆம்பளை பேச்சுல அப்படியே இனிக்குது, பொம்பளை 2 வார்த்தை அப்படியே தூமன்னு சொன்னா அப்படியே கொந்தளிக்கிறிய. அந்த கிளை விட்டு மூத்தரத்தை 3 கையும் முடக்கு 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 முடக்குன்னு குடிச்சுப்புட்டு எங்கள இருந்து எங்க ஆத்தாவில இருந்து என் அக்காவில இருந்து என் தங்கச்சியில இருந்து அம்புட்டு பேத்த இழுத்து பேசுறிய. அப்ப நாங்க பொறுமையா வாழலையா? நான் கேக்குறேன் இல்ல நீ நல்ல அந்த கோயில்ல விழுந்து பொழந்துடைய கட்டிக்கிட்டே அதை மூட கலப்பா அந்த பனியில பொழந்துடி ஏற்கனவே மூடாய் போய் கிடக்குறேன். வர அரிப்படுத்த முடியாது பாப்பா உன்னை விட்டு என்ன கட்டிடுறா நீ எடுத்து விட்டு வேடிக்கை பார்த்துட்டு நீ நல்ல அந்த கோயில்ல கும்பாசம் முடிஞ்சிருச்சாப்பா? முடிஞ்சிருச்சா? இந்த சாமி அருள் இருக்குதுல. சரி நீ சத்தியமா சொல்லு. சத்தியமா இன்னைக்கு உள்ள காலத்துல ஆம்பளை ஊரா குடிச்சு போட்டு பொண்டாட்டியை தூக்கி போட்டு அடிக்கிறோம். ஏன் அடிக்கிறதுல? இந்த காவல்துறை ஐயா உட்காந்துருக்காரு, இந்த ஊதா சட்டை போட்டு நின்றாரு, வருது பொன்னாட ஊத்துனாரு. அந்த அண்ணனுக்கு தெரியும் என்னன்னு. நாங்க தூக்கி போட்டு பொண்டாட்டி அடிச்சோம் வச்சுக்க எங்களை சட்டியை உருவிட்டு அடிப்பாங்க. நீங்க எங்களை ஆம்பளை திருப்பி அடிச்சுன்னு வச்சுக்க பொண்டாட்டினா அப்படித்தான் இருக்கு, முன்ன பண்ண இருக்க. போட போய் குடும்பத்தை எனக்கு தெரியாது. நீங்க போடா அங்கிட்டு போடா போய் குடும்பத்தை நடத்துக்கடா அப்படின்னு பாக்க. ஆம்பளை கண்ணீர் விட்டு அந்த உலகத்துல யாரும் கேட்கறதுக்கு நாதி இல்ல. ஆனா பெண்ணு மட்டும் இந்த கூட்டத்துல யாராவது ஒரு பெண்ணு அழுகட்டும் ஓன்னு இந்த இருக்கிற ஆம்பளை பூரா என்னாச்சு 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 அவனுக்கு குமிஞ்சு வருவேன். எதுக்கு நிலைமை அப்படி? நிலைமை பெண்ணுக்கு நிலைமை அப்படி கிடையாது. ஏன்னா இங்கதான் இருக்கு சுச்சி போட. ஆமா ஆமா ஞாபகத்துல வச்சுக்க. அடியே ஓன் சுச்சி. ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே ஒருவன் வாழ்வதும் பெண்ணாலே அவன் வீழ்வதும் பெண்ணாலே இருக்க. நீ சொன்னிய காவல்துறை அதிகாரி பொண்டாட்டி அடிச்சவன உன்னை சட்டியை உரி விட்டு குண்டிலேயே சாத்துவாங்க. நான் கேக்குறேன் பொண்டாட்டி அடிக்கிற அளவுக்கு புருஷன் என்ன கூத்துக்கு
நடந்துக்கிறேன்னு கேக்குறேன். அப்படி கேளுடி. என்னத்துக்கு நடந்துக்கிறேன்? என்னத்துக்கு நடந்துக்கிறேன்? கேட்டா தாண்டி தங்க குடும்ப குத்து விளக்கா விளங்க வேண்டும் கணவர். நீ குத்து விளக்கு குத்துற விளக்கு எனக்கு தெரியும். பொண்டாட்டிய அடிக்கிற அளவுக்கு புருஷன் ஆம்பளை ஊரா லூசா இல்ல ஏர்வாடியில இருந்து புடிச்சிட்டு வந்திருக்குமா? அடியே சண்டாளி. என்னடா என்னடா தூங்க குடிக்க என்னடா கேக்குறா? என்னடா ஓயாம துணியை குடிக்கன்னு கேக்குறா? மாசமத்து போறாடா. என்னடா கேக்குறா? அடி ஓடி. ரெடி மூத்திரம் தெரிக்க மாதிரி பேசாத. பொளந்துரு பளந்து. ஐயா காசு கொடுங்க நான் வீட்டுக்கு கூட போறேன். இவ மானமானமா கேக்குறா நீ வாயை பொளந்துட்டு உட்கார்ந்திருக்கியா? ஏத்தா ஒரு பொம்பளையால விளக்கு மாத்த எடுத்து இவ இதுல அடிக்கிறது. எதுல அடிக்க சொல்றா? எதுல அடிக்க சொல்றா? அடியோ ஓடி. அடியோ. டேய் எதுல அடிச்சு வத்தி போறதடி. லம்பாடி முண்டை. மொகரையா பாரு மொகரே. அத்த அத்த நீங்க என்னடா இது ஒரிஜினல் மாதிரி தெரியலையே. எல்லாம் டூப்ளிகேட் தான்டா. சொல்ற சொல்ற உனக்கு மூத்தரம் தெரிக்குதா? இப்ப நான் சொன்னேனா? என்ன இப்ப நான் சொன்னேனா? என்ன சொன்ன? ஆம்பளை என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்கன்னு. கேட்க மாட்டாங்க. நீ பொம்பளை வீச்சுன்னு கத்தணும்னு பாரு எப்படி கேட்கறாங்க. என்னமோ செஞ்சு விட்டேன் பப்புன்னு கரை எடுவட்ட முண்டை. நீ செஞ்சு அப்படியே குளிச்ச. அதுக்குன்னு உனக்கு போஸ்ட் மரத்தை அப்படி தூக்கிட்டு வர முடியாது. ஓ முகரையில செய்ய போறீங்க. உன்னை கொண்டுட்டு போய் சவுத் ஆப்பிரிக்கா இடத்த காலி பண்ணிய. இங்க பாரு. அறிவு சூடு சுரண வெக்கமான ஏதாவது இருக்கா உனக்கு? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. என்ன? உன்னை எல்லாம் கட்டிக்கிட்டு போனா குடும்ப வழங்க மாடி. குடும்ப குத்து விளக்கு நாங்க தான். யாரு? 5 திரி அணையாம ஏத்துவேன். ஆமா பெரிய படிதாண்டா பத்தினி என்றால் நான் தான். இனி உத்து பார்த்தா சடச்சடன்னு பெய்யும்டா. அடே அப்பா நீ பொளந்தாலும் மழையும் பெய்யாது மயிரும் பெய்யாது. இந்த வருஷமாவது நல்லா பேஞ்சு நல்லா வளர்ந்திருக்கு. பாதி வயலுக்குள்ள கிட தண்ணிக்குள்ள. ராசி என்ன ராசி தெரியுமா? தெரியும் என்ன? விருச்சக ராசிடா. ஏ ராசி என்ன தெரியுமா? என்ன ராசி? அடியே கும்ப ராசி. கும்பத்தை கொண்டு கொல்லங்குடியில வச்சு ஓட்டு. ஓ விருச்சகத்தை புதுக்கோட்டையில போய் அனாசிய பேச்சு பேசுற தண்டராஜ். அதிகமா பேசாத. ஏன் ஒரு முகத்தை தான் நீ பாத்துருக்க. அறிவுபூர்வமான பேச்ச மட்டும் பேசணும். அறிவு கிட்டத்தனமா எதுவும் பேசக்கூடாது. உனக்கு ஒரு எனக்கும் பந்தயம். என்ன? பேசி பாப்போம்ங்கற. சத்தியமா? சத்தியமா. ஏய் நேரம் கருதி நான் சரியா முடிப்பேன். என்ன? அதுல சரியா இருப்பேன் தொழில்ல. நான் சரியா எல்லாத்துலயும் சரியா இருப்பேன். நீ சரியா இருந்ததனால தான் நீ நல்லா இருக்க. நீ ஆம்பளையா பிறந்தேங்கறியல்ல. நீ சொல்றியல்ல. அழகே இல்ல அழகே இல்லன்னு பொம்பளைய புரண்டி பேசுறியல்ல. யார் அழகு இல்ல? அழகு முக்கியமா இல்ல மனசு முக்கியமா சொல்லு பாப்பா. உன்ட ஒரு விஷயம் கேக்குறேன். பேசு. அழகு இல்லன்னா யார் ஆம்பளை அழகு இல்லைன்றியா பொம்பளை அழகு இல்லைன்றியா? நீ என்ன சொன்ன பொம்பளை அழகே இல்லன்னு? நான் பொம்பளை அழகு இல்லன்னு இல்ல. வேற என்ன சொன்ன? ஆம்பளை அழகுன்னு நான் சொல்றேன். நான் பொம்பளை அழகு நான் சொல்றேன். யார் சொன்னா? நாங்க தான் சொல்றோம். எங்க இந்த ஊரு சாமி மேல சத்தியம் பண்ணுடி. சாமி சத்தியமா சொல்ற பெண்கள் தான் அழகு. அடியே கைய கொடுத்தா பறிச்சிருப்ப வாயை கொடுத்தா ஒன் சில்வா இப்ருக்கு. மாரியாத்தா பாடிபடி. அடியே கரெக்டாபடி கருப்பு. வெக்காரி மகள. பொம்பளை தான் அழகு. தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோயில்ல போய் மண்ணு வாரி அள்ளி வச்சிட்டு வாடி. போடி பக்கம் தாண்டிங்கன. சாமி எடுத்தா. போடி இல்லனா தாயமங்கலம் அழகு. இல்லனா கோயில்ல போய் சத்தியோட. ஏ பெண்கள் கண்டா அழகு. ஆம்பளை அழகு. எப்படி அழகு? இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து ஆண் ஜீவராசி புற அழகு. பிரம்மன் படைக்கப்பட்டதுல பொம்பளை தான் அழகு. பீத்தச்சிருக்கு. போடா பீத்த பயல. ஒரு விஷயம் உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். என்னடி கேக்குற? இந்த உலகத்துல காளமாடு அழகா இருக்குமா பசுமாடு அழகா இருக்குமா? பசுமாடு தான் அழகா இருக்கு. மயிர புடுங்க. ஜல்லிக்கட்டு காளமாடு பாத்திருக்கியா? ஆமா. மஞ்சரட்டு மாடு. ஒவ்வொன்னு தும்முளு இத்த தண்டி இருக்கு. வக்கமக்கல மணியை கோர்த்து சந்தனம் தேய்ச்சு பூலாம் துண்டுலாம் கட்டி இப்படி போணுச்சு வச்சுக்க. தும்முளு ஒண்ணு நுமுக்கு உனக்கு இல்லாத எனக்கு இருக்குடா. உனக்கு இல்லாதவ பேசாதே. இந்த வர அப்படி இருக்கு. ஆண் சிங்க அழகா இருக்குமா பெண் சிங்க அழகா இருக்குமா? பெண் சிங்க தான் அழகா இருக்கு. ஏய் ஆண் சிங்க தாண்டி அழகா இருக்கு. விட்டு கொடுத்து பேசாத. மொசுமொசுன்னு இருக்கு. ஆண் மயில் அழகா இருக்குமா பெண் மயில் அழகா இருக்குமா? ஆண் மயிலுக்கு தாண்டி தோகை இருக்கு. பெண் மயிலுக்கு குண்டி இத்த தண்டி மொட்டுட்டு வால் தாண்டி இருக்கு. சேவ அழகா இருக்குமா பொட்டக்கோழி அழகா இருக்குமா? சேவ தாண்டி அழகா இருக்கு. இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து ஆண் ஜீவராசி பூரா அழகா இருக்கும்போது ஏன்டி பீத்தச்சிருக்கு நீ என்னடி என் பிக்காளிச்சிருக்கே அழகு மயிர புடுகுன அழகு கை தட்டலாம். மன்னிச்சிருங்க மிஸ்டர் கொல்லங்குடி தண்டராஜ் அவர்களே. பேசு. நான் உங்களை வேற மாதிரி நினைச்சேன். ஆனா என் பேச்ச திசை திருப்பிங்க பாத்தீங்களா? உண்மைக்குமே நீங்க அறிவான ஆளுதான். ஆண் சிங்கம் அழகா பெண் சிங்கம் அழகா? ஆண் சிங்கம் தான் அழகு. வாஸ்தவமான பேச்சு. ஜல்லிக்கட்டுல மாடை விடுறீங்க. ஆம்பளை மாடு அழகா பொம்பளை மாடு அழகா? ஆம்பளை மாடு தான் அழகு. ஆண் மயில் அழகா பெண் மயில் அழகா? ஆண் மயில் தான் அழகு. சேவ அழகா பொட்டக்கோழி அழகா? நீ எல்லாம் அழகா தான் இருப்ப. அழகு இருந்து என்ன பிரயோஜனம்? சொலகு எங்கள்கிட்ட இருக்கு. நீ எங்க இருந்தாலும் ஏறிக்கிட்டு இங்கே தானே வரணும். நீ என்ன சொல்ல வரேன்னா? என்ன சொல்ல வர? நாங்க நீ கோழியா ஒரு கோழியோ ஆடோ மாடோ இரு. நாங்க முட்டை ஓட்டாதான் குட்டி ஓட்டாதான் நீங்க வந்து குஞ்சா பிறக்க முடியும் இந்த உலகத்துல. அதுதான் உண்மை. நீ இப்ப தாய்மைங்கிற பட்டம் கொடுக்கறதே எங்களுக்கு தானே. இப்ப நீ பொட்டக்கோழியா கூட இரு. இருந்துட்டு போற. நாங்க முட்டை ஓட்டா தாண்டி நீ குஞ்சு வர முடியும் நீ சொல்ல வர்ற. அடி சண்டாளி மகளே சேவை விட்டுக்கிட்டு ஏறுனா தாண்டி நீ முட்டை ஓட. ஏறு நக்குன முகரையில முலா விட்டு அடிக்க. அதுக்குன்னு சேவை ஏறணும்னா பொட்டக்கோழி இடம் கொடுக்கணும். ஞாபகத்துல வச்சுக்க. இடம் கொடுக்கற. ரொம்ப பேசுற. காளி ஒண்ணு.
இடத்தை காலி பண்ணு. பிச்சுப்புடு வச்சு. நீ காலி பண்ற. என்ன தொழில் பண்ற? நீ என்ன வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்க? நீ என்ன வியாபாரம் பார்க்கற? நீ என்ன வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்க? நான் இப்ப பிசினஸ் விட்டேன். நானும் பிசினஸ் விட்டுட்டேன். உனக்கு பிசு பிசுன்னு தான் ஒரு ஸ்ப்ரே வாங்கி தரேன், டப் டப்னு அடி. நீ அடிக்கிறது தான் நீ வந்திருக்க அப்புறம் என்ன? ஆமா, உனக்கு அடிக்க விட்டுருக்கேன். நான் எங்க அப்பா நேர்ந்து விட்டுருக்கேன். சிரிக்காத. இருக்கட்டே. சிரிக்கிற ஆம்பளைல கண்டால எனக்கு பிடிக்காது. சரி, உனக்கு எனக்கு ஆட்டம். ஆமா. போட்டியா? போட்டியா? எதுனா? நீ போட்டியா? அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா. ஏறாத மலை மேலே இழந்த பழுத்திருக்கு, இழந்த பழுத்திருக்கு. நான் ராதா செல்வி இதுல ஏறி என் புருஷனை கேட்டு நீ ஏறி. நான் எந்த புருஷனை கேட்கறது இப்போதைக்கு? உழுப்பட்டுமா பாட்டு படிக்கட்டுமா? ஏ சோட்டு பொண்டுகளா, ஏ இரவாழ தண்டுகளா, மாங்கோத்து கரமேலே நாகிருந்து நான் பாடும் குரல் கேட்கலையோ? துப்புக்கட்ட முட்டை இப்பதான் என்னை பார்த்தோன்னா ஒண்ணுமே கிளம்பலன்னு, அப்புறம் இப்ப வந்து உச்சாங்கிறியன்னு. கம்பியும் க்ளோஸ் ஆயிரும், உன் தம்பியும் க்ளோஸ் ஆயிருவான்டா. போயிட்டு போது போயிட்டு போ. உன்னைய குத்தி சாகிறதுக்கு இதுல குத்தி செத்துட்டு சாரி சாரி. என்ன ஏன் எங்கிட்ட சாரி கேக்குற? சாரி ப்ரோ. எதுக்கு எங்கிட்ட சாரி? எங்க அப்பா இருக்கறனால நாடு வாய் அடக்கிட்டு இருக்கறேன். அந்த மாதிரி இதுக்கு அதனால தான் அடக்கிட்டு இருக்கறேன். انا உன்னை பிச்சு பிடி மாவனே உன்னை சாக்கடாக்கி விட்டு போயிரணும் வெச்சுக்க. தங்கராஜ் ஐயர் மீன் பிடிக்க போனே ஆத்துல ஒரு ஆராமீன் பிடிக்க போனே ஆத்துல ஒரு ஆராமீன் ₹10 அளவுக்கு துணி பட்டணத்து சிலுக்கு துணி கிரமாக தார மக்கள மாட்டி கம்பிக்கர நோக்கி கம்பத்துல கொடையடிச்சு வேற சுத்தி வந்தாலும் சம்மதிக்க மாட்டேன். அடி கொஞ்சம் கூட கிரக்கம் இல்லையா நீ பஞ்சவனி எம்மையிலதான் ஆசையா ஓ துல்சமல்லா எங்கிட்ட நடக்குமா உங்க சுதானமா இருந்துக்கிட்டா எனக்கு நடக்குமா.
ஆப்பம்ண்ணே ஆப்பம்ண்ணே பணியாரம் சுட்டு I love you. I love you. காதல் பண்றேன். அதுக்கு காதல் பண்றதுக்கு அம்புட்டு பண்ண அப்படி பேசினா அப்படி பேசினா தான் இனிமையா இருக்கு. காதல் பண்ணி என்ன பண்ண போறீங்க? மயிரை புடுங்க போறேன். அத செய்ய வேண்டியதானே? அடிக்கிற கைதான் நினைக்கும். அடிக்கிற கைதான். அது இருந்தாவுல எனக்கு தட்டுப்படும். ஓ ராமா. சொல்லுங்க மாமா. சொட்டு சொட்டு சொட்டுது வாரி. இப்பதான் போயிட்டு வந்தேன். சொட்டுது சொட்டுது. உனக்கு நீர் கடுப்பா புளிய கரைச்சு குடி. ராவா என்னைய பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு மாமா. 50 பேத்துல நீங்க ஒரு ஆளு சொல்லுங்க. தெரியும். இந்த உலகத்துல கண்ணகி சிலையை ஏன் இடிச்சாங்கன்னு எனக்கு இப்பதான் தெரியும். ராதாச்செல்வி என்னைக்கு இந்த உலகத்துல பூமியில பிறந்து கால் எடுத்து வச்சியோ இந்த கண்ணகி சிலையை தேவையில்லடான்னு மெரினா பீச்சில் வச்சதை இடிச்சிட்டேன். ராவா எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? அருமையான காதலை பாடுங்க. என் காதல் சொல்லுங்க. அப்படியா? ஆமா. அது வேணாம். வேற படுவா. இல்ல தனி செம்மினே. வேற செம்மினே. ஹலோ. இந்த பிள்ளைக்கு விருப்பத்துக்காண்டி இந்த பாட பாடுறேன். பாடு. ராதாச்செல்வி எந்த இடத்துல எந்த பாட்டை ரசிக்கிறாங்கன்னு தெரியணும் உங்களுக்கு. இப்ப இந்த பாட்டுக்கு உங்களை கை தட்டுவாங்க. பெரிய ஏசுதாசு நீங்க. ஏண்டி கள்ளச்சி என்ன தெரியலையா கோடி வெள்ளச்சி என்ன புரியலையா நோங்குது ஒண்ணு காதந்து போகுது பின்ன முத்த போட துடிக்கிது முன்ன நீ உள்ள கட்டி அடிக்கிற கண்ண காய்தானா பழந்தானா சொன்னால் என்ன கள்ளச்சி தெரியலையா கோடி வெள்ளச்சி என்ன புரியலையா நோங்குது ஒண்ணு காதந்து போகுது பின்ன முத்தமோட துடிக்கிற உள்ள கட்டி அடிக்கிற சும்மா என்ன ஏண்டி கள்ளச்சி என்ன தெரியலையா ஓடி வெள்ளச்சி என்ன புரியலையா அங்க இங்கே மீவ காத்த விட்டு மத்திக்கிட்டு போவ முள்ளு தச்ச ஆடு போல நெஞ்சுக்குழி போக முட்டையிட்ட காட எங்கே காட்ட விட்டு போவ கடைகாட்டு கோமிய கூட ஒரு வாரம் கேத்து மாமன் சொல்லும் மறுநாடு மாறிவிடும் உங்களுக்கு இருக்கிற புத்தியில் உடம்புக்கு ஒரு சொல்லும்
பார்த்தீங்களா? அருமையான காதல். உங்க காதல் எப்படியோ அதே மாதிரி என்னுடைய காதல். ஓ வசந்த ராஜா சுமந்த ரோஜா என் தேகம் உன் தேசம் என்னாலும் சந்தோஷம் உன் தாகங்கள் தீர்ந்து பிறந்தாய். ஓ வசந்த ராஜா சுமந்த ரோஜா என் தேகம் என் தேசம் என்னாலும் சந்தோஷம் என் தாகங்கள் வசந்த ராஜா சுமந்த ரோஜா
அனலூட்டுது. என்னப்பா ஐயோ நீங்களா மகாபுரு இங்கே வந்து போறா போயிட்டு போறா. போனா நம்மளுக்கு என்ன பொம்பளை பிள்ளையா இல்ல எப்படிலாம் காதலிச்சு. அண்ணே இதுல பேச போறேன் பேச ரொம்ப இருக்குண்ணே. ஹலோ 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 அன்பு ரசிகர்களுக்காண்டி இந்த பாடலை டெடிகேட் பண்ணேன். என்ன பாட்டு பாடனே? அம்மா பாட்டு எதுவும் பாடவா இல்லை காதல் பாட்டு பாடவா? சோ பாட்டு ஒரு மூடன் இல்லை வேற என்ன பாட்டு நோக்கத்துக்கு பாடுறேன். அப்படியா? அம்மா பாட்டா கண்ணு திறந்த வழியில் பாடவா? சரி அதானே வேணா ஆளுக்கு ஒரு குளுக்கு சீட்டா கூட போட்டு கொடுக்க பார்ப்போம். முத்துக்கு முத்தாவா பாடவா? அப்பா பாடுவார். அப்படியா? அவர் நார்வர் பாடுவார். நான் பாடினா அது நல்லா இருக்காது. இது சோகமான பாட்டு. அம்மா பாண்டி பாடுறேன். அன்பு தாய்மார்களுக்காண்டி. ஆமாம் அம்மா பாட்டுக்கு அம்மா காண்டி பாடுறேன். ஆமாம் இங்கே இருக்கக்கூடிய ஆலம்பச்சேரியில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்காண்டி இந்த பாடலை நான் டெடிகேட் பண்ணுகிறேன். ஆமாம் போயிட்டு போகிறா பாரு பாடவா? ஹலோ ஹலோ எத்தனையோ கோயில் உண்டு எத்தனையோ சாமி உண்டு ஏன் சாமி நீ இருக்க கோயில் தேடி போனதில்லை கையெடுத்து கும்பிட்டு நான் உங்கிட்டயே வேண்டிக்கிறேன். மெல்ல உயிர் பொழைச்சு வா அம்மா ஏ அம்மா எழுந்திருச்சு வா அம்மா மனசு பதறனம்மா செல்லம்மா செல்லம்மா வா என்ன பெத்த அம்மாவே ஏ ஆச அம்மாவே என்ன பெத்த அம்மாவே ஏ ஆச அம்மாவே சின்ன மக வந்து இருக்கு முழிச்சு பாரம்மா சின்ன மக வந்து இருக்கு வாய் தீர்ந்து பேசம்மா நெஞ்சு பட படக்க ரத்தம் துடி துடிக்க நெஞ்சு பட படக்க ரத்தம் துடி துடிக்க சின்ன மக வந்து இருக்கு முழிச்சு பாரம்மா சின்ன மக வந்து இருக்கு வாய் தீர்ந்து பேசம்மா என்னாச்சோ ஏதாச்சோ உசுரே போயிருச்சு அம்மா என்னாச்சோ ஏதாச்சோ உசுரே போயிருச்சோ என்ன நம்ம நான் நினைச்சேன் பகமே போனேம்மா பாட்டு பல நாளாச்சோ எனக்கு வந்துருச்சோ இயக்கத்தில சஞ்சிட்டியோ என்னான்னு சொன்னம்மா கடைசிய பிறந்தவனு குட்டேன்னு கூப்பிட்டியே குட்டி பையன் வந்திருக்கு பேசாம கிடக்கிறியே கடைசிய பிறந்தவனு குட்டேன்னு கூப்பிட்டியே குட்டி பையன் வந்திருக்கு பேசாம கிடக்கிறியே என்ன நீ ஆளாக்க எத்தனைய கஷ்டப்பட்ட பெத்த கடன் தீர்ந்ததுன்னா இப்படி நீ வருத்துக்கிட்ட என்ன பெத்த அம்மாவே என் ஆசை அம்மாவே சின்ன மக வந்து இருக்கே கண் மூழு
ஒழிச்சு தரம்மா சின்ன மக வந்து இருக்கே வாய் திறந்து பேசம்மா கண்ணு போட்ட பசுமாடு தாங்க பார்க்காம என ஆத்தாடி எங்கேன்னு கேக்குதம்மா கண்ணு போட்ட பசுமாடு தாங்க பார்க்காம என ஆத்தாடி எங்கேன்னு கேக்குதம்மா ஊரில் உள்ள தெருநாயும் சோதனை போடுவன்னு நம்ம வீட்டு வாசலிலே பாலாட்டி நிக்கிறம்மா நீ நட்ட நெல்லு நாத்த வந்து பார்க்க மாட்டாயா தீயா எரிகிறம்மா வெந்து வெந்து கருகுதம்மா நீ நட்ட நெல்லு நாத்த வந்து பார்க்க மாட்டாயா தீயா எரிகிறம்மா வெந்து வெந்து கருகுதம்மா கருத்து நட்டு ஓரத்தில நீ வளர்த்த மாமரமும் காட்சி இப்ப தொங்குதம்மா நீ மறிக்க எங்குதம்மா என்ன பெத்த அம்மாவே என் ஆசை அம்மாவே செல்ல மக வந்து இருக்கேன் கண் ஒழிச்சு பாரம்மா சின்ன மக வந்து இருக்கேன் வாய் திறந்து பேசம்மா நெஞ்சு பட படக்க கத்த கோதி கொதிக்க நெஞ்சு பட படக்க கத்த கோதி கொதிக்க சின்ன மக வந்து இருக்கே வாய் திறந்து பேசம்மா 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 ஹலோ ஹலோ பாசத்துக்குரிய அண்ணன் தன்ராஸ் அவர்களை பாராட்டி விலங்காற்றில் வந்து அருமையாக பாடிக்கிருந்தார் அண்ணன். நாங்கள் ஒளிபெருக்கி அமைக்க போயிருந்தேன் அனிதா டான்ஸ் அப்போ. ஆனால் இங்கே கொடுக்கறதுக்கு கூச்ச சமமாகி போச்சு. நேரங்களாம் தெரியாமல் கொடுத்துவிட்டு பூரா போத காலம் ஆறாம் கேட்டால் போச்சு. அதனால் அன்றைக்கு பாசங்க மறைந்த ராஜ நடிகர் பாசத்துக்குரிய அண்ணன் மானூர் விஜயராமன் அவர் நினைவாகவும் இங்கு 6 மணி சக்கரவர்த்தி மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஐயா ஈகே ராமசாமி அவர்களுக்கும் மதிப்புக்குரிய மாமா மிருதங்க சக்கரவர்த்தி சிங்கத்துறை மாமா அவர்களுக்கும் ஐயனார் மதன்ராஜ் மதிப்புக்குரிய ஆண்டர் வாசித்து கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் மதன்ராஜ் மதிப்புக்குரிய தாளம் வாழ்த்து கொண்டிருக்கும் ஐயனார் அவர்களுக்கும் அண்ணன் தன்ராஸ் அவர்கள் சேர்த்து 501 அன்பளிப்பளித்துக்கின்றேன். மறைந்த அண்ணன் ராஜ நடிகர் மானூர் விஜயராமனை ஒரு பாடலை பாடுமாறு ஐயா அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மதிக்குமரியா உரிய எங்களுக்கெல்லாம் எங்கள் சிறந்த முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் சபிதா ஒளிபெருக்க நிலையத்தார் உரிமையாளர் அழகரசாமி அண்ணன். ஆமாம், அன்பு அண்ணன் அவர்கள் சார்பாக மறைந்த ராஜ நடிகர் மதிக்குமரியா உரிய இந்த மண்ணை விட்டு பிரிந்தாலும் அன்பு ரசிகர்கள் மனதை விட்டு பிரியாமல் எங்கள் நாடக நடிகர்கள் அத்தனை பேரையும் மனதை விட்டு பிரியாமல் இன்றும் எங்களோடு இறைவனடி சேர்ந்தாலும் அவர் எங்களோடு மனதிற்குள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். மரியாதைக்குரிய மிகச்சிறந்த ஒரு ராஜ நடிகர் மானூரை சேர்ந்த விஜயராம் அன்பு அண்ணன் அவர்கள் சார்பாக எங்கு கலைஞர்கள் இசைக்கலைஞர்கள் 4 வரையும் பாராட்டி என்னையும் பாராட்டி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் உரிமையாளர் சபிதா ஒளிபெருக்கிலேயே தார் அழகரசாமி அன்பு அண்ணன் அவர்கள் எங்களுக்கு அன்பளிப்படுத்த பிரிவுறுத்துவார்கள். நன்றி கலந்த வணக்கம் வணக்கம். இங்கு ஹார்மோனியம் வாய்த்து கொண்டிருக்கும் ஐயா அவர்களுக்கு அவருடைய மைத்தனர் முத்துச்சாமி அவர்கள் ரூபாய் 200 அவருடைய மகன் மிருதங்க சக்கரவர்த்தி சிங்கத்துறை மாமா அவர்களுக்கு அவருடைய அப்பா முத்துச்சாமி அவர்கள் 204 விடுத்துள்ளார். ஆமாம், எனக்காக அம்மா பாடலை பாராட்டி கைதட்டு பெருமை சேர்த்த என் உயிரில் மேலான அன்பு ரசிகர்கள் அத்தனை பேருக்கு நன்றி. எனக்காக அன்பளிப்படுத்த கலைச்செல்வி அக்கா, ஆமாம் கலைச்செல்வி அக்கா 100 ரூபா கொடுத்துருக்காங்க.
இன்னொன்று அம்மா பச்சை சேலை கட்டிக்கிட்டு இங்கே வந்தாங்க. பேர் என்னம்மா? இன்னொரு அண்ணன் எனக்கு பொன்னாடை அணிவித்து. ஆமாம், பேர் என்னண்ணே? ராமரா? ராமர் அண்ணன் அவர்கள் எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்படுத்தி பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தியுள்ளார்கள். அன்பு அண்ணன் அவர்களுக்கும். இன்னொரு அக்காலாம் வந்து கொடுத்தீங்க, பேர் சொல்லாமல் போயிட்டியே. ஆமாம், என்னம்மா? பூமாவா? ஆமாம், பூமாக்கா. அந்த பச்சை சேலைக்கா செல்வியா? எல்லாருக்குமே நன்றி. நன்றி கலந்த வணக்கம். வணக்கம். அன்பு சித்தப்பா கிராம தலைவராக பொறுப்பேற்று இப்போ தலைவராக இருக்கின்றார். அவருடைய சார்பாக மிருதங்க சக்கரவர்த்தி ஐயா அவர்களுக்கு 300 ரூபாயும், ஈகே ஐயா அவர்களுக்கு 200 ரூபாயும் அன்பளிப்படுத்துள்ளார். ஏற்கனவே ஆளுக்கு 100 ரூபா அவருடைய மதிப்புக்குரிய மாமா நிதியரசன் அவர்கள் அவர் மைத்துனருக்கும் கொடுத்துள்ளார் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்.